எனக்கு போன் பண்ணி உங்க அம்மாவா நாடு தூங்கிச்சா நீ சொல்லிக்கிட்டு சிரிச்சான். அன்னை ஆஸ்பத்திரியில இருக்கியா நக்கல் பண்ணி சிரிச்சான். கண்டிப்பா அரசு பண்ணணும். திருப்பூர் மாவட்டத்தில் 27 வயது இளம்பெண் ரித்தன்யாவின் தற்கொலை பெற்றோரையும் திருமணத்திற்காக காத்திருக்கும் இளம் பெண்களையும் உலுக்கிய சம்பவமாக அமைந்தது. இதேபோல குமரி மாவட்டத்தில் 26 வயதான ஜெபிலா என்ற இளம்பெண்ணின் தற்கொலை மரணமும் வரதட்சணை கொடுமையின் கொடூரத்தை வெளிப்படுத்துகிறது. தமிழகத்தில் இதுபோன்ற மரணங்கள் தொடர்ந்து நிகழ்ந்தாலும் அதிகார பலம் கொண்டவர்களால் காவல்துறையின் மூலம் உண்மைகள் மறைக்கப்பட்டு பல சம்பவங்களில் நீதி மறுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. திருப்பூர் மாவட்ட ரித்தன்யாவின் முடிவைப் போலவே குமரி மாவட்டம் மேல்மிட்டாலத்தில் திருமணமான 5வது மாதத்தில் ஜெபிலா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.